பிக் பாஸ் வீடா ஆபாச குடோனா? அதை பார்வதி பிடிச்சா பிடிக்கும். எல்லை மீறிய ஆதிரை எஃப்ஜே, இது ரொம்ப ஓவர். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசன் தொடங்கி நடந்துட்டு வருது. நந்தினி சுய விருப்பத்தின் பேர்ல வீட்டை விட்டு வெளியேறினாங்க. இயக்குனர் பிரவீன் காந்தி முதல் ஆளா எவிக்ட் செய்யப்பட்டாரு. இப்போ 18 பேர் வீட்டுல இருக்காங்க. தினமும் சண்டை சச்சரவோட போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில எஃப்ஜேவும் ஆதிரியும் பேசினது சமூக வலைத்தளங்கள்ல கடும் விமர்சனத்தை சந்திச்சுட்டு வருது. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 9வது சீசன்ல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அரோரா, எஃப்ஜே, விஜய் பார்வதி, துஷார், கனி, சபரி, பிரவீன் காந்தி, கெமி, ஆதிரை, ரம்யா, கானா வினோத், வியானா, பிரவீன், சுபிக்ஷா, அப்சரா, நந்தினி, விக்கல்ஸ் விக்ரம், கம்ருதீன், கலையரசன் அப்படின்னு மொத்தம் 20 பேர் கலந்துக்கிட்டாங்க. இவங்க பெரிய அளவுல பிரபலம் இல்லைனாலும் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமா கொண்டு போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இருந்துச்சு. தினமும் ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்னு தான் போய்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில போட்டியில பங்கேற்றிருந்த நந்தினி இனியும் தனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல அவர் பிக் பாஸ் வெளியேற்றிட்டாரு. அவரை தொடர்ந்து இயக்குனர் பிரவீன் காந்தி முதல் ஆளா வீட்டில இருந்து எவிக்ட் செய்யப்பட்டாரு. 2 பேர் வெளியேறியதை தொடர்ந்து இப்போ 18 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பிக் பாஸ் ஏகப்பட்ட டாஸ்க்குகளை கொடுத்துட்டு வராரு. அந்த வகையில பொம்மை டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டாஸ்க் அப்போ போட்டியாளர்களுக்கு சின்ன சின்ன காயங்களும் அவங்களுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைகளும் உருவாச்சு. முக்கியமா தன்னை தொடக்கூடாத இடத்துல விஜய் பார்வதி தொட்டுட்டாங்க அப்படின்னு எஃப்ஜே காண்டானாரு. அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதே சமயம் இது குறித்து பார்வதி பெருசாலாம் சட்டை பண்ணிக்கல. சூழல் இப்படி இருக்க தன்னிடம் ஆதிரை பேசிட்டு இருந்தப்போ, தொடாம பேசுங்க, பெண் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாமா அப்படின்னு எஃப்ஜே கேட்டாரு. அதற்கு ஆதிரியோ அவங்க பிடிச்சா ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு எஃப்ஜே அவங்க பிடிச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த ரசிகர்கள் 2 பேரை மட்டுமில்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சியையே கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படின்னு போய் பார்த்தா இப்படி ஆபாசமா பேசுறாங்களே, நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சொன்னதுல தப்பே இல்லை. இப்படியே போச்சுன்னா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க.